friends, welcome back to Craftyman Tamil. நான் தான் உங்க Craftyman. யார் வீட்லயாவது பப்பி இல்லாட்டி பூனை வளர்க்குறீங்க இல்லாட்டி வளர்க்க போறீங்கனாக்க இந்த வீடியோ உங்களுக்காக தான். இன்னைக்கு வீடியோல எப்படி ஒரு பெட் ஹவுஸ் செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நமக்கு ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு கார்ட்போர்ட் பாக்ஸ் தேவை. அந்த கார்ட்போர்ட் பாக்ஸ்ல சைடுல ஒவ்வொரு இன்ச்சு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அது இந்த மாதிரி குப்பி மாதிரி மடிக்க முடியுதான்னு பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் பாக்ஸை திருப்பி பின்னாடி இருக்க செலோ டேப்லாம் கட் பண்ணி எடுத்துருங்க. நமக்கு 2 சைடு இருந்தால் போதும், அதனால கொஞ்சோண்டு கேப் விட்டுட்டு நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த கட் பண்ண பீசஸை தூக்கி போட்டுறாதீங்க, இதை வச்சு தான் நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் கட்ட போகிறோம். இப்போ அதை மூடிட்டு நான் ஃபுல்லாக செலோ டேப் போட்டு ஒட்டிக்கிறேன். சூப்பர், நான் ஒட்டி முடிச்சிட்டேன். இப்போ நான் உள்ள வந்து நம்ம ஒரு டிவிஷன் மாதிரி செய்ய போகிறோம். அதுக்கு நான் இந்த மாதிரி ஒரு கார்ட்போர்ட் எடுத்துக்கிறேன். இப்போ நான் கீழே இன்னும் கொஞ்சம் செலோ டேப் போட்டுக்கிறேன் ஸ்ட்ரென்த்துக்காக. அதுக்கப்புறம் அந்த கார்ட்போர்டை கொஞ்சம் நமக்கு தேவையான அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கலாம். சூப்பர், நான் கட் பண்ணி முடிச்சுட்டு எனக்கு கரெக்டாகவும் இருக்குது அது. இப்போ நான் அதில் டோர் மாதிரி கொஞ்சம் கட் பண்ணி எடுக்கணும். அதுக்காக நான் ஃபஸ்ட்டு மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன். சூப்பர், கட்டும் பண்ணியாச்சு. இப்போ இதை நம்ம பேஸ்ட் பண்ணிட வேண்டியதா. அதுக்கு முன்னாடி கட் பண்ண பீஸை நம்ம கார்ட்போர்ட் ஃப்ரண்ட்டில் வச்சு மெயின் டோரும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் செய்யும் போது எப்பயுமே ஸ்ட்ராங்கான பாக்ஸ் வச்சு செய்யுங்க, அப்போ தான் ரொம்ப நாளைக்கு இருக்கும். சூப்பர், நமக்கு டோர் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த மாதிரி வச்சு ஒட்டிட வேண்டியதான். நான் ஹாட் க்ளூ கன் போட்டு ஒட்டியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் சைடில் வந்து டூத் பிக் வந்து வச்சுருக்கேன். அப்போ தான் நமக்கு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். இன்னும் ஸ்ட்ரென்த்துக்காக சைடில் நான் இந்த மாதிரி வச்சு இந்த டூத் பிக்குக்கு கயிறும் கட்டியிருக்கேன். ஓகே, இப்போ நான் வந்து ஃபஸ்ட் ஃப்ளோர் கட்டுறதுக்காக இந்த மாதிரி ஒரு உடன் குச்சி எடுத்து அதை ரெண்டாக இந்த மாதிரி கட் பண்ணிக்கிறேன். இதை நம்ம இப்போ பிளேஸ் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு நான் பிளேஸ் பண்ணி பார்த்ததுல அதை பேரலாக வைக்கிறத விட ப்ளஸ் மாதிரி வச்சா ஸ்ட்ராங்காக இருக்கும்னு தோணுச்சு, அதனால் ப்ளஸ் மாதிரி வச்சுக்கிறேன். இப்போ அது மேலே இந்த மாதிரி கார்ட்போர்ட் பீசஸ் வச்சிட வேண்டியது தான். ஃபுல்லாக எல்லா கேப்பும் ஃபில் ஆகிற அளவுக்கு வச்சுருங்க. சூப்பர், நான் வச்சுட்டேன். இப்போ மேலே வந்து நம்ம கார்பெட் மாதிரி இருக்கிறதுக்காக கொஞ்சம் துணியை கட் பண்ணி நான் வச்சுக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி அது எனக்கு கலண்டு உழுவுதுங்கிற வாசி நான் சைடில் வந்து கயிறு மாதிரி கட்டிக்க போகிறேன். ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி டூத் பிக்கை வச்சு டூத் பிக்கோடு சேர்த்து கயிறை கட்டிக்க வேண்டியது தான். சூப்பர், இப்போ எல்லாமே முடிச்சாச்சு. இப்போ நம்ம மேலே ரூஃப் செய்கிற வேலை மட்டும்தான் பாக்கி இருக்கு. அதுக்கு இப்போ இதை குப்பி மாதிரி மடித்து ஃபுல்லாக செலோ டேப்பை வச்சு சுற்றிக்க வேண்டியது தான். ஒன்ஸ் நீங்கள் பண்ணி முடிச்சோட்டி இன்னொரு சைடு இருக்குது மார்க் பண்ணி அதை கட் பண்ணி எடுத்துக்க வேண்டியது ஈக்குவலாக. கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும். இப்போ நம்ம இதில் ஒரு குட்டி ஹோல் மாதிரி போட்டுப்போம். நான் செய்யும் போது கொஞ்சம் இல்லை, ரொம்பவே அசிங்கமாகிடுச்சு. நீங்கள் செய்யும் போது கொஞ்சம் இதை கரெக்டாக பார்த்து பண்ணுங்கள். இப்போ இன்னொரு சைடு நம்ம ஃபுல்லாகவே கட் பண்ணி எடுத்துட வேண்டியது தான். நமக்கு தேவையில்லை. இப்போ எங்கெல்லாம் கார்ட்போர்டு வந்து ஸ்ட்ராங்காக இல்லையோ அங்கெல்லாம் நான் கொஞ்சம் செலோ டேப் போட்டு எல்லாத்தையும் வந்து நான் ஸ்டேபிள் ஆக்கிக்கிறேன். இப்போ நான் மேலே இன்னும் கொஞ்சம் அழகு சேர்க்கறதுக்காக மேலே இந்த மாதிரி கார்பெட்டை வந்து இது பண்ணிட்டு ஃபுல்லாத்தையும் சுற்றிலும் ஒட்டிக்கிறேன்.
போட்டது இப்போ சூப்பராகவே ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ நீங்க ஃபுல்லா பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது பெட்டி வச்சிருந்தாங்கனாக்கா அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோ பார்ப்போம். பாய்.